ஓசூர் பிரத்யங்கிரா தேவி கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமி தின மிளகாய் வத்தல் யாகம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராகு ஸ்ரீ கேது அதர்வண ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா தேவி திருக்கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமி மற்றும் தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பிரம்மாண்ட யாகங்கள் நடைபெற்றன. இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் ராகு கேது தோஷ நிவர்த்திக்காக விசேஷ வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம். குறிப்பாக பங்குனி மாத பௌர்ணமி மற்றும் பூசம் நட்சத்திரம் இணைந்து வரும் நன்னாள் அன்னை பிரத்யங்கிரா தேவிக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இதனை முன்னிட்டு இன்று நடைபெற்ற விசேஷ வழிபாட்டில் கோவிலின் மையப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அகண்ட யாகத்தில் வேள்வி தீ வளர்க்கப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்கள் கைகளில் மிளகாய் வத்தலை ஏந்தி தங்களின் திருஷ்டி மற்றும் தோஷங்கள் நீங்க வேண்டி தலையை சுற்றி யாக குண்டத்தில் சமர்ப்பித்தனர். யாகத்தை தொடர்ந்து மூலவர் பிரத்யங்கிரா தேவிக்கு நறுமணப் பொருட்கள் மற்றும் தீர்த்தங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்த வழிபாட்டில் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா மற்றும் கேரளா ஆகிய பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வழிபாட்டின் நிறைவாக பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. ஓசூர் செய்தியாளர் செல்வமம் உடன் இராமச்சந்திரன்.